முருகப்பெருமானை வழிபட வேண்டிய தினங்களில் கிருத்திகை தினம் மிக முக்கியமான ஒன்றாகும். ஒரு ஆண்டில் வருகின்ற 12 கிருத்திகைகளில் ஆடி கிருத்திகை, கார்த்திகை கிருத்திகை மற்றும் தை மாதங்களில் வருகின்ற கிருத்திகை தினங்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. இன்று தை கிருத்திகை. இந்த தினத்தின் சிறப்பு குறித்தும் வதனாரம்ப தீர்த்தம் என்றால் என்ன என்றும் தெரிந்து கொள்வோம் வாருங்கள். சிவபெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்து தோன்றிய தீப்பொறிகளே 6 குழந்தைகளாக தோன்றினர். முருகனை சீராட்டி வளர்த்தது அம்பா, தாலா, நிதாக்னி, அப்ரயந்தி, மேகயந்தி, வர்ஷயந்தி ஆகிய 6 கார்த்திகை பெண்கள் என்பதால் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் மாதந்தோறும் வரும் கிருத்திகை நட்சத்திரத்தன்று முருகப்பெருமான் வழிபாடு சிறப்பாக நடத்தப்படுகிறது. முருகப்பெருமானுக்கு உகந்த கிருத்திகையில் தை மாத கிருத்திகை மிகவும் சிறப்பானதாகும். இன்று தை மாத கிருத்திகை விரதம் இருப்பவர்கள் பால், பழம் மட்டும் எடுத்துக்கொண்டு நாள் முழுவதும் உணவு சாப்பிடாமல் மாலையில் அருகில் இருக்கும் கோவிலுக்கு சென்று முருகனை வழிபட்டு விரதத்தை முடிக்கலாம். மேலும் சஷ்டி கவசம், கந்த புராணம், சண்முக கவசம் போன்ற முருகன் பாடல்களை படிப்பது மிகவும் சிறந்ததாகும். கிருத்திகை விரதத்தை தொடர்ந்து 12 ஆண்டுகள் கடைபிடிப்பவர்கள் வாழ்வில் பெரும் வெற்றிகளை அடைந்திடலாம் என சாஸ்திரம் கூறுகின்றது. கிருத்திகை நட்சத்திரத்தன்று முருகப்பெருமானை விரதமிருந்து வழிபடுபவர்களுக்கு நிறைவான அறிவு, செல்வம், நீண்ட ஆயுள், கீர்த்தி போன்றவைகள் கிடைக்கும். திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் அமைந்து குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். 6 படை வீடுகளில் கடற்கரையில் அமைந்துள்ள ஒரே படை வீடாக திருச்செந்தூர் அமைந்துள்ளது. முருகப்பெருமானின் பக்தர்களில் மிக சிறந்தவரான அருணகிரிநாதர் திருச்செந்தூரின் சிறப்பு குறித்து திருப்புகழில் கைலை மலை அணைய செந்தில்பதி வாழ்வே என்று செந்தூர் தலம் சிவபரம்பொருள் உறைந்தருளும் திருக்கைலை மலைக்கு நிகரான சிறப்பு பொருந்தியது என்றும் குறிப்பிடுகின்றார். அத்தகைய சிறப்பு வாய்ந்த திருச்செந்தூர் செந்தில் வேலவனை தரிசிக்க செல்லும் முன்னர் 2 புண்ணிய தீர்த்தங்களில் நீராடி செல்வது மிகவும் நல்லது என்று அருணகிரிநாதர் கூறுகின்றார். அதில் ஒன்று மூலவர் சந்நிதிக்கு நேரெதிரில் அமைந்துள்ள வதனாரம்ப தீர்த்த கட்டம், மற்றொன்று செந்தில் வேலவனே தன் கையில் இருக்கும் வேலால் உருவாக்கிய நாழிக்கிணறு தீர்த்தமாகும். இந்த 2லும் குளித்து முருகனை வழிபட அனைத்து செல்வங்களும் நமக்கு கிட்டும். திருச்செந்தூர் கடல்தான் வதனாரம்ப தீர்த்த கட்டமாகும். இதில் குளிப்பதால் ஏராளமான புண்ணியங்கள் கிடைக்கும். அதுவும் முருகப்பெருமானுக்குரிய கிருத்திகை தினத்தில் புனித நீராடுவது மிகவும் சிறப்பாகும். மாதந்தோறும் வருகின்ற கிருத்திகை தினங்களில் வதனாரம்ப தீர்த்த கட்டம் எனப்படுகின்ற கடலில் நீராடுவதால் கிடைத்ததற்கரிய பலன்களை பெற்றிடலாம் என்று கந்த புராணம் கூறுகின்றது. மாசி மாதம் தீர்த்தமாடல் நடைபெறுவதையொட்டி அந்த மாதத்தில் ஒரு முறையாவது வதனாரம்ப தீர்த்தத்தில் குளிப்பது பிறவி பிணியை போக்குகின்றது. அதனால் இன்று தை மாத கிருத்திகை தினம் அல்லது ஏதாவது ஒரு கிருத்திகை தினத்தன்று திருச்செந்தூர் கடலில் குளித்து நாழிக்கிணற்றிலும் நீராடி முருகனை தரிசிக்க வேண்டும். திருச்செந்தூர் முருகனை தரிசிப்பதற்கு முன்பு தூண்டு கை விநாயகரை தரிசித்து பின்னர் திருச்சீர் அலைவாய் பெருமானை தரிசிப்பது மரபாகும். கிருத்திகை தினத்தின் சிறப்பு குறித்தும் வதனாரம்ப தீர்த்தம் என்று எதை குறிப்பிடுகின்றது என்பதை பற்றியும் தெரிந்து கொண்டீர்கள். இதை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். இது போன்ற அறிந்திடாத தகவல்கள் உங்களை வந்து சேரும். அருகே இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் செய்து ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். மேலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். நன்றி, வணக்கம்.